வணக்கங்க. 10/12/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க. பல்லு 6 பல்லிருந்து கடை பல்லுங்க. நல்ல குணம்ங்க. மாடு இன்னும் கன்று போடுறதுக்கு 30 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. நல்ல முகலட்சணத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிறதுக்கு, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தரமான ஒரு மாடுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, கன்று போட 30 நாள் ஆகும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. நல்ல குணத்தில் தெளிவான மாடு. கறவைத்திறன் நல்லா தாலி வச்சு நல்லா சப்ளை பண்ணும்போது ஒரு நாளைக்கு 4 லிட்டர் கறவை கறக்க முடியுங்க. மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க. அகலத்துலேயும் இருக்குது, புறவு ஏற்றத்தில் இருக்குதுங்க. வால் அப்படியே நிலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி கொம்பு தலையிலையும் அருமையான கொம்பு தலையில் இருக்குதுங்க. திமிழ் அமைப்பு, உடல் அமைப்பு, மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. 2ஆவது ஈத்தில் காங்கை மாடு வேணும். நல்ல குணநலனில் வேணும். சுழி சுத்தமாக வேணும். மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இருக்காது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவலாம் அப்படிங்கிற மாதிரி மாடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான மாடுங்க. 2ஆம் ஈத்தில் காங்கை மாடு. நல்ல புறவி ஏத்தம், திமிழ் அமைப்பு, கொம்புதலை, மடிகால் சுத்தத்தில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தரமான மாடு. விற்பனை விலை 43,000. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். குடல் புழு நீக்கம் செஞ்சிட்டோம். கயிறு மாற்றிருக்கிறவங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு எல்லாம் புதுசு, கழுத்து கட்டி முதல் கொண்டு புதுசு போட்டு 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, தார்பார்க்கர் மாட்டுக்கு சாகிவால் சனி ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. வயசு பார்த்திங்கன்னா ஒரு 13 மாதம் ஆகுதுங்க. தாய் மாடு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. தொப்புள்ள இறக்குங்க. பின்னாடி அந்த காம்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் இருக்குங்க. தாய் மாடு தார்பார்க்கருங்க. அதுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. வயசு 13 மாதம் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டி, நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய லைனேஜ், சுழி சுத்தம், ரொம்ப பொறுமையான குணம்ங்க. உங்களுக்கு தார்பார்க்கர் ப்ளஸ் சாகிவால் வட இந்திய கண்ணுக்குட்டி வேணும், கிடாரி கன்று வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க. ரொம்ப பொறுமையான கன்று. அதே சமயம் நல்ல தோகை மடி, மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இந்த தரமான தார்பார்க்கர் சாகிவால் கிராஸ் கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. நல்ல தொப்புள்ள இருக்கும், நரம்பு தார, காம்புகள் அமைப்பு அருமையான அமைப்பு, ரொம்ப பொறுமையான குணம். முதல் முறை வாங்குறவங்களுக்கு வட இந்திய கிடாரி கன்று வேணும், சுழி சுத்தமாக நல்ல குணவனத்தில் வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷனும் நம்ம போட்டாச்சுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 15 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. வயசு 15 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லை. வண்டியிலேருந்து இப்போ தான் வந்து இறக்கி கட்டினோங்க. கட்டினோன்னையுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி தெளிவான கன்று. மூக்கு குத்தி கொடுக்கணுன்னாலும் மூக்கு தெளிவாக குத்தி கொடுக்கலாமுங்க. வயசு 15 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் கிடாரி கன்று வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல தரமான கன்று. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. ஏன்னா எல்லோரும் காங்கேயத்தில் கிடாரி கன்று வேணும்னு நிறைய கேட்குறாங்க. ஆனால் லோ பட்ஜெட் கன்றுகள் நிறைய விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க. நம்ம அவ்வப்போது தான் காங்கேயம் கன்று இந்த மாதிரி லோ பட்ஜெட் கன்றுகளை கொண்டு வர முடியுது. 15 மாதம் ஆச்சுங்க. இன்னொரு 6 to 7 மாதத்தில் செனைக்கு வந்துடும். நம்ம காலை போட்டுக்கலாம், இல்லை செனை ஊசி போட்டுக்கலாம். சந்தை மதிப்பில் ஒரு கிடாரி கன்று விலை 16,000 ரூபாயில் இருக்குது. ஈரோடு மாவட்டம், சிவகிரி நம்மளுடைய ஊர். நேரில் வந்தீங்கனாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் எப்போவுமே பண்ணிட்டா போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் திருப்தியாக இருந்ததுன்னா இந்த கன்றை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். அடுத்தது 2 மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள். அதற்கப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்குங்க. தெளிவான
காங்கேயம் மயிலை கிடாரி கன்று 15 மாதங்கள் வயது. விற்பனை விலை 16,000 ரூபாய். சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் குறிப்பிட்டிருக்கிறோம். வளர்ப்புக்கு அப்படின்னு நம்ம எதுவும் தனி விலை குறிப்பிடலை. மேய்ச்சல் இருக்குது, காங்கேயத்தில் ஒரு கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்குங்க. இதே கண்ணுக்கு ஒரு கொம்பு கட்டி கட்டி மூக்குத்தினோம்னா ஒரு கிடாரி தரத்தில் தெரியுங்க. நம்ம அப்படி மாற்றி போடுறனாலும் போடலாம். இன்னொரு 2 மாதம் 3 மாதம் கழித்து கொம்பு கைத்தை கட்டி ஒரு மூக்குத்தி போட்டோம்னா இன்னும் பார்வைக்கு ஒரு கிடாரி டைப்பில் வந்துடும். ஒரு 6 to 8 மாதத்தில் செனைக்கு வந்துடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈன்னா 4வது ஈத்துங்க, குரா மாடுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. 4வது ஈத்து குரா மாடு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. ஒரு 40 நாள் ஆயிருக்குது. இன்னும் செனை உறுதி ஆகலை. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழி இருக்குது. நல்ல ரெட்டத்திமிழில் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு மாடுங்க. உங்களுக்கு குரா மாடு வேணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த குரா மாடு ஒரு நேரத்துக்கு 3.5 லிட்டர் பால் to 4 லிட்டர் பால் கறக்குங்க. அந்தளவுக்கு கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. ஏன்னா பால் வர்க்கமான மாடு அப்படிங்கிறதுனால தான் இது வளர்ப்புக்கு போகணும், அடிமாடாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம விற்பனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குரா மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பால் வர்க்கமான மாடாக, குணவனமான மாடாக, பாய்ச்சல் இல்லாமல் சுழி சுத்தமாக தெளிவாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். நல்ல ரெட்டத்தை மில்லுங்க, ரெட்டநாடி உடம்பு, தோல் நைஸு, மடிகால் சுத்தம், தொட்டு நீவுறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சுழியோடு இருக்கிற உத்தரவாதத்தோடு கொடுக்குறோங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. சந்தைக்கு போனால் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். உங்களுக்கு குரா மாடு, அதே சமயம் பால் வர்க்கமான மாடு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக குறைஞ்சபட்சம் 5 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் பீச்சலாமுங்க. கண்ணுக்கு போகவே நம்ம சொல்கிறது அந்தளவுக்கு கறவைத்திறன் வரும். நல்ல நரம்பு தாரையோடு இருக்குது, ரெட்டத்தை மில்லில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழியோடு இருக்கிற ஒரு குரா மாடுங்க. கொம்பு வெள்ளையாக இருக்குங்க, காது உள்மடல் வெள்ளையாக இருக்கும், மூக்கு வெள்ளையாக இருக்கும், 4 குழாம்பு வெள்ளையாக இருக்குங்க. வாலில் அந்த கருப்பு இருக்காதுங்க, ஒரு கருப்பு இல்லாமல் ஒரு செம்முடி மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் தான் குரா மாடுகளுக்கான ஒரு அடையாளம்ங்க. பின்னாடி அரை பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இது எல்லாமே குரா மாடு வேணும்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க, பால் வர்க்கமான குரா மாடாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான ஒரு மாடுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மறை இருக்கக்கூடிய பெருங்கூட்டு காராம்பசு மாடுங்க. கன்று பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கன்று, கிடாரி கன்று நேற்று போட்டுதுங்க. ஒரு நாள் ஆன ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இது சென்னையில் போட்டிருந்தோம். 4+3 ஒரு 7.5 லிட்டர் பால் கறக்கும், கால் அணைக்காமல் கறந்துக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது போன ஈத்தில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் கறந்துக்கலாம், குண்டா கீழே வச்சு தெளிவாக கறக்கலாம். தமிழ் 2 பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 72,000 ரூபாய். ஈத்து 3ஆம் ஈத்து, கன்று கிடாரி கன்று. கன்றுனுடைய ப்ரீடு ரெட் சிந்தி சனி ஊசி போட்டிருந்தாங்க, அதனால் ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று போட்டிருக்குது. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். சீம்பால் மட்டுமே நுரையோடு பார்த்திங்கன்னா ஒரு 3.25 லிட்டர் பால் இருந்ததுங்க. கன்று ஊட்டினது போகத்தான் நம்ம சீம்பாலே கறக்கிறோம். குணத்தில் அந்த மாதிரி டாப் கிளாஸான மாடு. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், காராம்பசு வேணும், கிடாரி கண்ணோட வேணும், கால் அணைக்காமல் வேணும், அதே சமயம் பாலும் கூட வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க. குண்டாவை கீழே வச்சு உங்கள் தெளிவாக கறந்துக்கிட்டே இருக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 72,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து வட்டக்கொம்பு செவலை மாடுங்க. இன்று காலை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஈன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இதுவும் நேற்றைய பதிவில் நம்ம சினமாடாக போட்டிருந்தோம். இன்றைக்கி கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. நேற்று வந்து விலை 56,000 போட்டிருந்தோம். இன்றைக்கும் அதே விலை தான். ஈத்து 3ஆம் ஈத்து கன்று கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கன்று போட்டு கண்ணை 2 காம்பு ஊட்ட வச்சுட்டு தான் நம்ம கறக்குறோமுங்க. சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 படி வால் இருந்தது. இதனுடைய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு 6லேருந்து 8 லிட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறந்துக்கலாம். கண் அருமையான கன்று கிடாரி கன்று. போட்டே 2 மணி நேரம் தான் ஆகுதுங்க. நஞ்சும் போட்டுருச்சு. நம்ம கன்று போட்டோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் நல்லா நக்குனதுக்கப்புறம் கண்ணை வந்து மண்ணில் கிடந்ததுன்னா மண்ணை வந்து வைக்கோல் போட்டு அந்த மண்ணை வந்து கண்ணை வந்து அந்த கோலையெல்லாம் வைக்கப்பில்லில் தொடச்சி விட்டுட்டு ஒரு வைக்கப்பில் பழைய வைக்கப்பில் போட்டு அதுக்கு மேலே கண் எடுத்து வச்சுருவோங்க. ஏன்னா மாடுகள் வந்து கன்றுகளில் நக்கிட்டே இருக்குங்க. அப்போ மண்ணோட அந்த கண் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணோட சேர்ந்து அந்த மாடு வந்து கண்ணினுடைய கோலையும் சேர்ந்து நக்குச்சுன்னா மண் மாட்டினுடைய வயிற்றுக்குள்ளே போகும். அது சில மாடுகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும், சில மாடுகளுக்கு வயிறு கட்டிக்கும், சில மாடுகளுக்கு வந்து பாலோட அளவீடு குறையும். நிறைய காரணங்கள் இருக்குதுங்க. போன ஈத்து வந்து நல்லா கறந்துருக்கும், இந்த ஈத்து கறக்கலை அப்படின்னா இந்த மாதிரி கன்று நம்ம வந்து கட்டாந்தரை வந்து மண்ணாக இருக்குது அதில் கன்று போடுதுன்னா அந்த கோலையை நக்கிறதுக்கு மாடுகள் முயற்சிக்கும். அதை நம்ம நீட்டாக மண்ணோடு போட்டிருந்ததுன்னா அந்த மண்ணை தொடச்சிட்டு ஒரு பழைய வைக்கப்பில்லை வந்து போட்டு அதுக்கு மேலே கண்ணை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னோம்னா மாடுகளினுடைய வயிற்றுக்குள்ளே தேவையற்ற மண் உள்ளே போய் சேராதுங்க. அதை அடிப்படையாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 1லேருந்து 1.25 கிலோ நாட்டு சர்க்கரையும் ஒரு 20 கிராம் கல்லுப்பும் போட்டு வைப்போமுங்க. நாட்டு சர்க்கரை வந்து இயற்கை வழி நாட்டு சர்க்கரை, அதாவது சல்ஃபரும் ஹைட்ரோஸும் இல்லாத நாட்டு சர்க்கரை கிடச்சின்னா ரொம்ப சிறப்பு. அது கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த 1 மணி நேரத்தில் பெரும்பாலான மாடுகள் நம்ம வீட்டில் வந்து தெளிவாக நஞ்சு போட்டுருதுங்க. இது நஞ்சு போட்டதுக்கப்புறம் தான் சுத்தமாக ஒரு துளி கூட இல்லாமல் நஞ்சு வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கறக்கிறோம். அதுவும் கண்ணை நல்லா ஊட்ட வச்சுட்டு கறக்கிறோம். சில மாடுகள் வந்து கன்று போட்ட உடனே நம்ம கறக்கும்போது ரொம்ப பாட்டம் அடையும், ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கண்ணை 2 காம் ஊட்டினது போகவே சீம்பால் 2.5 படி வால் இருந்தது. இதனுடைய விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து வட்டக்கொம்பு செவல மாடு இன்று காலை ஈனிய மயிலை கிடாரி கன்றுடன். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு சுழி சுத்தம். நல்ல பால் திரும்பினதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 லிட்டர் பால் வரைக்கும் கறந்துக்கலாம். விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.